பெங்கால் புயலானது புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக நவம்பர் 30ஆம் தேதி நள்ளிரவு 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் உறுதி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெங்கால் புயலானது கரையை கடக்கும் போது புயலாகவே கரையை கடந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்திலிருந்து புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய மரக்காணத்துக்கு மிக அருகில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் புயலானது கரையை கடந்திருக்கு. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் வரலாறே காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாண்டிச்சேரி இந்த பெங்கால் புயல்னால சந்திச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணீர் புகுந்திருக்கு. அந்த காட்சிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புதுச்சேரியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 45 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருப்பதாக தகவல் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் குறிப்பாக இது மரக்காணம்னா அந்த விழுப்புரம் மாவட்டம்லாம் வரும். அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 47 சென்டிமீட்டருக்கு மேலே மழையானது பதிவாயிருப்பதாக இதுவரைக்கும் பதிவாயிருப்பதாக தகவல் வருது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பல பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணீர் பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடிய காட்சிகள். குறிப்பாக புதுச்சேரியில் இந்த மாதிரி ஒரு மழையை நாங்கள் பார்த்ததில்ல, காற்றும் மழையும் ரொம்பவே இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது அதுக்கு நெருக்கமாக கரையை கடந்தனால அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இந்த பெங்கால் புயல் ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய சென்னை செங்கல்பட்டில் இது காற்றை மட்டும்தான் கொடுத்தது. ஆனால் புதுச்சேரியில் ஒரு பலத்த மழையை கொடுத்தது, காற்றையும் கொடுத்தது. இருந்தாலும் மழை என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையில் நமக்கு பார்த்தீங்கன்னா மழையே இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது. இந்த பாண்டிச்சேரிக்கு மழையே கிடைக்கல. கடலூர் மாவட்டத்துக்கு கடலூர்லேயும் மழை பெய்திருக்கு, கடலூர்லேயும் மழை பெஞ்சிருக்கு, அதிகபட்சமாக நிறையா பெஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்ம காலையில் பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நமக்கு மழையே பெய்யாமல் இருந்தது இந்த கடலூர், அதுக்கப்புறம் இந்த புதுச்சேரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் மழையே பெய்யலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பெஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா 45 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு மைனஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் மழையே பெய்யாமல் இருந்ததில்ல. நமக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிடுவோம். இது வரைக்கும் புதுச்சேரியில் -20% மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இந்த புயல் காரணமாக அது எல்லாமே திருந்துருது. அதை விட கூடுதலாக நமக்கு இந்த மழை கிடைச்சிருக்கு. மழை கிடைச்சிச்சோ இல்லையோ, வெள்ளம் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நீடிக்குங்கிற போல தோணுகிறது. அது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய தகவல் காலையில் வந்தால் தான் தெரியும். இருந்தாலும் நம்ம அந்த எக்ஸ் தளத்தில் பார்த்த செய்தியை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து விழுப்புரத்தில் ஏற்கனவே -24% மழை குறைவாக தான் பொழிஞ்சிருக்கு. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் -21% மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் -30% மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு. அதே போல் கடலூர் மாவட்டத்தில் -21% மழை குறைவாக தான் இது வரைக்கும் நேற்று வரைக்கும் நமக்கு பதிவாயிருந்தது. இன்னைக்கு ரிப்போர்ட் வரட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த மைனஸ்ன்னு இப்போ நான் சொன்னேன்ல, இது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறப்போகுது. இந்த பகுதியில் தான் இது கரையை கடந்திருக்கு. அதாவது குறிப்பாக கடலூர், புதுச்சேரி, இந்த பக்கம் விழுப்புரம், இந்த பக்கம் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி. விழுப்புரம்னா விழுப்புரத்தில் இந்த மரக்காணம் தான் இங்கே இருக்குது, கடற்கரை ஓரம். இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறும். நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேதத்தை பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சந்தித்திருப்பதாக நம்மளால் எக்ஸ் தளத்துலலாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த செய்திகளை அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். நன்றி.